Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்டேட் நான் முதல்வன் திட்டத்தில இருந்து UPSC prelims scholarship exam வந்து நேத்து நடந்தது. அந்த எக்ஸாமினேஷனுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ அப்லோட் பண்றதுக்கு ஜஸ்ட் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஆன்சர் கீ நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஆன்சர் கீ நீங்க வியூ பண்ணி பார்த்துட்டு சப்போஸ் நீங்க வந்து கீ சேலஞ்ச் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமா என்ன பண்ணிக்கலாம்னா செப்டம்பர் 11ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கான ஆன்சர் கீ அதாவது கீ சேலஞ்ச் நீங்க வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நீங்க நேத்து எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. முக்கியமான அப்டேட்ஸ்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. இத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீக்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய கொஸ்டின் பேப்பரை கையில எடுத்து வச்சுட்டு எந்தெந்த கொஸ்டினுக்கு எந்தெந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா முதல்ல செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணல, எனக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து தேவைப்படுது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நம்ம டெலிகிராம் குரூப்ல என்ன பண்ணிருக்கோம்னா கொஸ்டின் வந்து ஷேர் பண்ணிருக்கோம். நேத்தே வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். இந்த கொஸ்டினுக்கான பிடிஎஃப் லிங்கையும் நான் என்ன பண்ணிடுறேன்னா இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து அட்டன் பண்ண ஒரு பிடிஎஃப் தான். முடிஞ்ச வரைக்கும் நீங்க அந்த கொஸ்டினை பார்த்துட்டு அவங்க அதாவது நான் முதல்வன் அபிஷியல் டீம்ல இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தான். அபிஷியல் ஆன்சர் கீ அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீ வந்து கிடையாது. சோ நீங்க சப்போஸ் வந்து கீ சேலஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கீ சேலஞ்ச் அப்படிங்கிறது பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுல செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. சப்போஸ் வந்து உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்ல நீங்க வந்து கரெக்டா தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஆனா இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க ஆன்சர் பண்ணது வந்து தப்பு, அதுக்கான ஆன்சர் வந்து பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்கன்னா நீங்க தாராளமா என்ன பண்ணிக்கலாம்னா கீ சேலஞ்ச் பண்ணலாம். கீ சேலஞ்ச் பண்றது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இப்ப டிஎன்பிசி எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு குரூப் 4 எக்ஸாம் வந்து கிளியரா எக்ஸாம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1 வீக்கோ இல்ல வந்து 2 வீக்கோ சென்று நம்மளுக்கு வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கீ ரிலீஸ் பண்ண உடனே வந்து நீங்க கீ சேலஞ்ச் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுப்பாங்க. அதுல எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சைட்ல இருந்து ஒரு கொஸ்டினுக்கு இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து பின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து தப்பா வந்து பாத்தீங்கன்னா மேபி வந்து பாத்தீங்கன்னா மிஸ் மேட்சா கொடுத்துட்டாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ஏ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கீ சேலஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா கிரேஸ் மார்க் வந்து கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே வந்து கிடைக்கும். யாரெல்லாம் அந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே கிரேஸ் மார்க் வந்து ஒரு மார்க் வந்து கொடுப்பாங்க. அந்த கீ சேலஞ்ச் பண்ணவங்களுக்கு மட்டும் வந்து கிரேஸ் மார்க் வந்து கிடையாது அப்படிங்கறது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து கீ சேலஞ்ச் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பார்ப்போம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து புரியறதுக்காக கொஸ்டின் நம்பர் 4 எடுத்துக்கிறோம். கொஸ்டின் நம்பர் 4க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் ஏ. ஆக்சுவலா இதோட ஒரிஜினல் ஆன்சர் அப்படிங்கிற ஆன்சர் ஏவா தான் வந்து கொடுத்திருக்காங்க. பட் இவங்க வந்து 4th வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து மேபி நான் முதல்வன் டீம் இந்த டீம் வந்து அவங்க வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சின்னு சொல்லிட்டு தப்பா கொடுத்துட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அந்த புக் மெட்டீரியல்ல வியூ பண்ணி பார்க்கும்போது ஆன்சர் ஏ தான் வந்து கரெக்டான ஒரு ஆப்ஷன் அப்படிங்கறது நீங்க வந்து ப்ரூஃப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கீ சேலஞ்ச் பண்ண ஒரு பெனிஃபிட்டா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கிரேஸ் மார்க் அப்படிங்கறது வந்து கொடுப்பாங்க. இப்போ நீங்க கீ சேலஞ்ச் பண்றது ரொம்ப சிம்பிள். இதுல வந்து இந்த மெயில் ஐடி நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு எந்த கொஸ்டினுக்கு நீங்க வந்து ஆன்சர் வந்து கீ சேலஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பரை நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு உண்டான ப்ரூஃப் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கேன் பண்ணி அந்த மெயிலுக்கு வந்து அனுப்புற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்க வந்து ஆன்சர் கீ வந்து பாத்தீங்கன்னா கீ சேலஞ்ச் பண்ண போறீங்கன்னா இதுக்கு உண்டான அந்த புக் மெட்டீரியல் நீங்க படிச்சிருப்பீங்கல்ல சிலபஸ்ல அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ரூஃபா எடுத்து ஸ்கேன் பண்ணி இந்த மெயிலுக்கு நீங்க வந்து அனுப்ப சொல்றாங்க. அது எந்த டேட்டுக்குள்ள அனுப்ப சொல்றாங்கன்னா செப்டம்பர் 11ஆம் தேதிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வெட்னஸ்டே ஈவினிங் 7 o'clock குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அனுப்ப சொல்றாங்க. மேபி நீங்க இதுக்கு மேல வந்து அனுப்புனீங்க அப்படின்னா உங்களை வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற சொல்றாங்க. எக்ஸாம் அட்டன் பண்ணவங்க மட்டும்தான் வந்து கீ சேலஞ்ச் வந்து பண்ணணும். எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணாதவங்க கீ சேலஞ்ச் அப்படிங்கறத வந்து பண்ண முடியாது அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா புரிஞ்சுக்கோங்க. சோ இந்த அப்டேட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் யாரெல்லாம் நேத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோல ஃபர்தர் ஏதாச்சும் வந்து உங்களுக்கு வந்து டவுட்ஸ் வருது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.